உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் சுமார் 35 கோடி டன் சிமெண்ட் பயன்படுத்தப்படுகிறது. அதில் கணிசமான பகுதி வீணாகிறது. இன்றைய RCF நுணுக்கங்களில் உங்கள் புதிய வீட்டு கட்டுமானத்தில் சிமெண்ட் வீணாகாமல் இருப்பது எப்படி என்பதை அறிந்து கொள்வோம். கான்கிரீட்டில் ஒரு பண்பு உள்ளது. அதை ஒர்க்கபிலிட்டி என்கிறோம். அதன் செயல்திறன், அதாவது எளிதாக ஊற்றவும் உருப்பெறவும் உள்ள திறன். கான்கிரீட்டின் ஒர்க்கபிலிட்டி நன்றாக இருக்கும் போது அது வார்ப்பில் எல்லா மூலைகளிலும் சென்று சரியாக அமைகிறது. ஒர்க்கபிலிட்டியினால் வேலை எளிதாவதோடு மட்டுமல்லாமல் கான்கிரீட்டின் வலிமையும் அதிகரிக்கிறது. நல்ல ஒர்க்கபிலிட்டி உள்ள கான்கிரீட் தயாரிக்க சரியான அளவில் சிமெண்ட், தண்ணீர் மற்றும் மணல் ஜல்லி கலக்க வேண்டும். கான்கிரீட் மிக கடினமாகவோ மிக மென்மையாகவோ இல்லாமல் இருக்க வேண்டும். ஒர்க்கபிலிட்டி அறிய நாம் ஸ்லம் டெஸ்ட் செய்கிறோம். ஸ்லம் கோனில் கான்கிரீட்டை இறுக்கி நிரப்பி பின் கோனை தூக்குகிறோம். எவ்வளவு கான்கிரீட் கீழே விழுகிறதோ அது அதன் ஒர்க்கபிலிட்டியை நிர்ணயிக்கிறது. கான்கிரீட் மிக கடினமாக இருந்தால், அதாவது 80 மில்லிமீட்டருக்கும் குறைவான ஸ்லம்ப் இருந்தால் அதில் தேனடை போன்ற துளைகள் ஏற்படலாம். மிக மென்மையாக இருந்தால், அதாவது 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஸ்லம்ப் இருந்தால் அது பலவீனமாகலாம். இரண்டு நிலைகளிலும் உங்கள் கான்கிரீட்டின் வலிமை குறைந்துவிடும். சரியான ஒர்க்கபிலிட்டி உங்கள் RCF-ஐ உறுதியாக்குகிறது. இதில் டால்மியா சிமெண்ட் உங்களுக்கு உதவுகிறது. டால்மியா DSP சிமெண்டின் ஹை ரியாக்டிவ் சிலிக்கா மற்றும் நானோ பாண்டிங் டெக்னாலஜி கான்கிரீட்டின் ஒர்க்கபிலிட்டி மற்றும் வலிமையை மேம்படுத்துகிறது. மேலும் சிமெண்ட் வீணாவதை குறைக்கிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, RCF உறுதியாக இருந்தால் வீடு உறுதியாக இருக்கும்.